ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். அஞ்சலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம குலோப்ஜான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலோப்ஜான் செய்ய ஒரு பாக்கெட் குலோப்ஜான் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். பால் பனீருக்கு தேவையான அளவு 5 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற குலோப்ஜான் மாவை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து பாகு பதம் வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ பாகு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிற மாவை போட்டுக்கலாம். அதில் இப்போ இந்த மாவு நல்லா வெந்து வரட்டும். மாவு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துட்டோம். பொரிச்சு எடுத்த மாவை நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு கொதிச்சதில் ஏலக்காய் போட்டு இறக்கி வச்சுருக்குறோம். அதில் நம்ம பொரித்து வச்சுக்கிற குலோப் ஜாமுனையும் சேர்த்து ஊற வைக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா மாவையும் சர்க்கரை பாகில் போட்டு ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் நம்மளோட குலோப்ஜான் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.